ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 5/2/2025 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, கண்டிப்பாக இந்த உடல் என்கிற ஆடையை நீங்கள் இங்கேயே விட்டுட்டு போயாகணும். அதனால் இதன் மீதுள்ள பற்றை விட்டுடுங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் நினைத்து கூட பார்க்காதீர்கள். நினைக்க அங்கே பற்று கயிறு ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது, அதை புரிஞ்சிக்கணும். நீங்கள் நினைக்கிறத கட் பண்ணாலே அந்த பற்று கயிறை தானாகவே அருந்து விழுந்துடும். ஏன்னா அதே மாதிரி தான் இந்த உடலையும் நினைக்காதீங்க, வெறும் ஆத்மானே உணர்ந்துட்டு இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். கேள்வி: யோக பலம் கொண்ட குழந்தைங்களுடைய அடையாளம் என்ன? அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. யார் மீதும் அவர்களுக்கு பற்றே இருக்காது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் இன்றைக்கி சரீரத்தை விடுறாரு, அவங்க குடும்பத்தில் ரொம்ப நெருங்கிய உறவு அப்படின்னா கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட துக்கம் அனுபவமாகாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நாடகத்தில் இந்த உடம்பில் அந்த ஆத்மாவுக்கு அவ்வளோதான் பார்ட்டு. ஸோ அடுத்த பார்ட்டு வேறு உடம்புல இருக்கிறதுனால இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடம்பு எடுக்க போயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதுனால அவங்க துக்கத்தை அனுபவம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் யோக பலம் உள்ள குழந்தைங்களுடைய அடையாளம். ஸோ இப்போ யோகம் இல்லாமல் ஞானம் இதெல்லாம் தெரிந்தாலும் அவங்க அழுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, பட்டினத்தார் அந்த கதை பார்த்திங்கன்னா, அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறவர் அம்மா இறந்தவொடனே கதறி கதறி அழுவார். காரணம் யோக பலம் இல்லை. ஸோ அந்த யோக பலம் வரணும், அதுதான் முக்கியம். மற்றவர்கள் விஷயத்தெல்லாம் அவர் சாதாரணமாக ஏற்றுக்க முடியுது, ஆனால் அவருடைய அம்மா இறந்ததை அவரால் சாதாரணமாக ஏற்றுக்க முடியல. ஸோ அதுக்கு தான் யோக பலம் வேணும். எந்த சூழ்நிலையும் என்னை பாதிக்காமல் இருக்குதா? புகழ்ச்சியும் பாதிக்கக்கூடாது, அப்போ தான் இகழ்ச்சியும் பாதிக்காமல் இருக்கும். புகழ்ச்சியில் ஆடுறீங்கனால இகழ்ச்சியிலையும் ஆட்டம் காணுவீங்கன்றதை புரிஞ்சிக்கணும். ஸோ புகழ்ச்சியிலே அலர்ட் ஆகிடணும். ஸோ யார் மீதும் எந்த பற்றும் இல்லாமல் இருப்பார்கள். இறந்தாலும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இதுதான் யோக பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். ஸோ மெயினாக இது நமக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப இருந்துச்சு பற்றுனா அது வெளியில் தெரிஞ்சிடும். ஸ்லைட்டாக இருந்துச்சுன்னா நமக்குள்ளே தெரியும் ஆட்டம் கண்டுமா இல்லையான்ட்டு. அதனால தான் உள்நோக்கு முகத்திலே இருங்க, உங்களை கவனிச்சிட்டே இருங்க. அப்படி ஆட்டம் காண்ற மாதிரி இருக்குது சந்தோஷத்துலேயோ அல்லது துக்கத்துலேயோ அப்படின்னா உடனே பாபா நினைவில் இருந்து யோக பலத்தை அதிகப்படுத்தணும். ஓம் சாந்தி. இல்லையா, நெருப்பு எரிஞ்சால் தண்ணி ஊற்றி அணைக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த விகார நெருப்பு வரும்போதெல்லாம் கடகடன்னு இன்னும் அதிக யோக பலத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப குப்தமாக இருக்குது. இங்கே நமஸ்தேன்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நமஸ்தேனோ ராம் ராம்னோ வணங்குறாங்க, குட் மார்னிங் சொல்கிற மாதிரி. ஸோ இங்கே அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. பாபா குழந்தைங்க கிட்ட வேணால் மற்றவங்களுக்கு அது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்றதுனால அவங்க நமஸ்தே சொன்னால் திருப்பி சொல்லலாம், அது பாபா சொல்லியிருக்கார். பட் பாபா குழந்தைகளுக்கு இடையில் அது கிடையாது. இது ஒரு குடும்பம். அதனால் குடும்பத்தினர்கிட்ட போய் நமஸ்தே சொல்கிறதோ குட் மார்னிங் சொல்கிறதோ கரெக்டாக இருக்காது. இல்லை, இங்கே ஒருவரை ஞாபகப்படுத்திக்கிறோம், நான் ஆத்மா. அப்போ அவங்களும் உஷாராயிடுவாங்க, நானும் ஆத்மா அப்படின்ட்டு. ஓம் சாந்தி சொல்லும்போது ஒரு வீட்டில் ஒருத்தர் சாப்பிட்றாரு, ஆஃபீஸ்க்கு போகிறாரு, திரும்ப வராரு. இது எப்போவுமே நடக்கிற விஷயம். இதில் நமஸ்தே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஸோ வெளிநாட்டுக்காரங்க மூலமாக தான் இந்த குட் மார்னிங் சொல்கிற பழக்கமே உருவாச்சு. இல்லாட்டினா அந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி கிடையாது.
ஸோ ஒரு ஆன்மீக சத்சங்கத்தில் மனிதர்கள் சந்திக்கும்போது நமஸ்தேன்னுவாங்க, இன்னொருத்தர் காலில் விழுவாங்க. ஸோ இப்படி மற்றவர்கள் காலில் விழுற பழக்கம் பணிவுக்காக கொடுக்கப்பட்டது இல்லையா? பணிவுக்காக கற்றுக் கொடுக்கப்பட்டது. இங்கே குழந்தைங்க ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும். ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பாபாவுக்கு நமஸ்தே சொல்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, நான் சாதாரண பிரம்மா உடலில் இதை போதிக்கிறேன். அவர் மூலமாக ஸ்தாபனை காரியத்தை செய்கிறேன். எப்படி? எப்போ பாபா உங்கள் முன்னாடி நேரடியாக வராரோ அப்போ தான் அதை புரியவே வைக்க முடியும் உங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? பாபா உங்கள் முன்னாடி நேருக்கு நேராக உட்கார்ந்து புரிய வைக்கிறார் அப்படிங்கிறத குழந்தைகளும் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் நமஸ்தே சொல்கிறீங்கன்னா 2 பேருக்குமே சொல்ல வேண்டிய இருக்கும், பாபாவுக்கும் தாதாவுக்கும். அதனால் பாப் தாதா நமஸ்தே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதை வெளியில் இருக்கிறவங்க கேட்டாங்க அப்படின்னா குழம்பிடுவாங்க. என்ன பண்ணுறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் பாப் தாதான்னா அண்ணப்பா, அப்பா அண்ணன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன புரியும்? பாப் தாதானா அதான் அர்த்தம். பாபானா அப்பா, தாதானா அண்ணன். ஸோ நிறைய மனிதர்கள் 2 பேர் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணன், ராதா கிருஷ்ணா, இது எல்லாமே 2 பேராக தானே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அது தெரியல, அது 2 பேருடைய பேருன்னு. லக்ஷ்மி நாராயணன் பேர் வச்சுக்கிறாங்க, ராதாகிருஷ்ணன் பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ இது ஆணும் பெண்ணும் இணைந்து இருக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? அதே மாதிரி இங்கே பாபா தாதா, பாப் தாதா, இங்கே உண்மையிலே 2 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க சும்மா பேரை மட்டும் அப்படி வச்சுருக்கிறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு நீங்கள் மட்டும்தான் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். பாபா கண்டிப்பாக மிக 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 உயர்ந்தவர். அவங்க 2 பேர் வைத்தாலும் ஒருவர் தான். ராதாகிருஷ்ணன், லக்ஷ்மி நாராயணன் பேர் வைக்கிறவங்க. அப்போ எதுக்கு 2 பேரை வச்சுருக்கிறாங்க? அப்போ அது மாதிரி பேர் வைக்கிறதே தப்புன்றது உங்களுக்கு தெரியுது. யாருக்குமே பாபாவை தெரியாது. யாராலையும் பாபா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் நமஸ்தே பாப் தாதான்னு சொல்கிறீங்க, பாபா உடனே சொல்லுவார் நமஸ்தே அப்படின்ட்டு ஸ்தூலமான ஆன்மீக குழந்தைங்களுக்கு சொல்கிறார். அதாவது ஜீவாத்மாக்களுக்கு சொல்கிறார். ஸோ ஆன்மீக குழந்தைகளே நமஸ்தே அப்படின்னு பெருசாக சொல்கிறது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஆனாலும் இது சரியான வார்த்தை. நீங்கள் எல்லோருமே ஸ்தூலமான குழந்தைகளாகவும் இருக்கிறீங்க, ஆன்மீக குழந்தைகளாகவும் இருக்கிறீங்க இல்லையா? உடலும் இருக்குது, ஆத்மாவும் இருக்குது. சிவபாபா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. ஸோ பிரஜாபிதாவும் தேவைப்படுறார். பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள் தான் நீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் சகோதரன் சகோதரிகள் தானே. ஸோ பிரம்மாவுடைய குழந்தைன்னும்போது உடலாக வந்துடும், அப்போ சகோதரன் சகோதரி. சிவபாபாவுடைய குழந்தைனா ஆத்மா, அப்போ வெறும் சகோதரர்கள் மட்டுமே.
இது இல்லற மார்க்கம். இங்கே கணவன் மனைவி உறவு கிடையாது. அதுக்கு பதில் அப்பா அம்மா சிவபாபா பிரம்மா பாபா இருக்கிறாங்க. நாம் அவருடைய குழந்தைகள். நமக்கு திருமணம் சொர்க்கத்தில் தான், இங்கே கிடையாது. ஸோ இப்போ குழந்தையாக தானே இருக்கிறோம். அதனால் இது இல்லற மார்க்கம். நீங்கள் எல்லோரும் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ பிரம்மகுமார் குமாரிகள் மூலமாகத்தான் பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறாருன்றதே நிரூபிக்கப்படுது. இல்லை, அவருடைய குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவர் இருப்பார் தானே பிரஜாபிதா பிரம்மா. ஸோ அதனால் இதில் குருட்டு நம்பிக்கை எதுவுமே கிடையாது. அப்பா கிட்டேருந்து பிரம்மகுமார் குமாரிகளுக்கு ஆஸ்தி கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் பிரம்மா கிட்ட இருந்து கிடைக்கல. ஏன்னா பிரம்மாவே சிவபாபாவுக்கு குழந்தை. அதனால் சிவபாபா கிட்டேருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது, பிரம்மா பாபா கிட்டேருந்து கிடையாது. சூக்ஷ்மவாதனவாசிகள் பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட சிவனுடைய படைப்புகள் தான். அவர்களையும் படைத்தவர் சிவபாபா தான். அப்போ சிவனை படைத்தது யாருன்னு யாருமே கேட்க முடியாது. ஏன்னா சிவனுடைய படைப்பு அப்படின்னு ஒருத்தர் கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கர் எல்லாமே படைப்பின் ஒரு பாகம், உன்னதமான படைப்பு. அவர்களையும் விட உயர்ந்தவர்னா சிவபாபா. எல்லா ஆத்மாக்களின் தந்தை அவர். ஸோ இப்போ அவர்தான் படைப்பவர் அப்படின்னா எப்போ அவர் படைத்தார்னு ஒரு கேள்வி வருது. பாபா சொல்கிறாரு, அப்படி இல்லாத ஒருவரை திடீர்னு படைக்கிறது கிடையாது. ஏன்னா படைப்புகள் அனாதியாக இருக்க தான் செய்யுது. ஸோ தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்கள உயர்ந்தவர் ஆக்கிறது தான் படைப்பு. இத்தனை ஆத்மாக்களை எப்பொழுது படைத்தார் அப்படின்ற கேள்விக்கே இடம் கிடையாது. ஆத்மா எப்போவுமே இருக்கும். இந்த நாடகமும் எப்போவும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அனாதியாக. ஒருபொழுதும் இதுக்கு முடிவே கிடையாது, முதலும் கிடையாது. ஸோ இதெல்லாம் குழந்தைங்க புத்தியில் இருக்குது வரிசைக்கிரமமாக. அதை ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான் புரிஞ்சிக்கிறது கூட. ஸோ ஒருத்தர் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி யார் மீதும் உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, ஒரு தந்தையை தவிர. பாலஸ்தீனில் இருக்கிறாங்க, யுக்ரைனில் இறக்குறாங்க, தினம் தினம் கொத்து கொத்தா துடிக்கிறீங்களா? கிடையாது இல்லை. ஆனால் கருணை இருக்குது, அதனால தான் சக்தியெல்லாம் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் நடந்தாலும் உங்களுக்கு இருக்கணும். எதுக்கும் பயப்படக்கூடாதுன்றதில்ல. ஏன்னா நம்ம சார்ந்து இருப்பது பாபாவை, மனிதர்களை கிடையாது. அது ஒரு காரணம் பயப்படுறதுக்கு. ஸோ அதனால் அதை பார்த்திங்கன்னா, முருகனிடம் சொன்னேன் அஞ்சுதலை, அவர் எனக்கு சொன்னார் ஆறுதலை அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு வரும் முருகன் பாட்டில். ஸோ அப்படி மற்றவர்களுக்கு ஆறுதலை சொல்கிற நாமளே பயப்படக்கூடாது. அதுக்கு ஒரு சிவனை தவிர யாரும் நமக்கு கிடையாதுன்றதை இப்போவே பக்காவாக்கணும். அப்போ தான் அவர்கள் துரோகியானாலோ விட்டுட்டு போனாலோ இறந்தாலோ உங்களுக்கு வலிக்காது. யார் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. ஒரு பாபாவை தவிர யார் மேலேயும் இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குதான். உதாரணத்துக்கு ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா அதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். அவர் இந்த உடலை விட்டு போகணும் அப்படின்ட்டு. எப்படி ஒரு உடம்புல வர்றதும் நாடகத்தில் பதிவாகியிருக்கோ அதே மாதிரி அந்த உடலை விட்டு போகிறதும் பதிவாகிருக்குது. ஸோ அது ஆத்மா பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் இதுக்காகவாவது ஆத்மா பயிற்சி பண்ணணும். இல்லை குழந்தை பேர குழந்தையெல்லாம் புட்டிச்சு இழுக்கும் பற்று. எந்த நேரம் யார் இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஸோ அதனால் அதிலேருந்து நீங்கள் தப்பிக்கப்படணும்னா இந்த பயிற்சியை நல்லா பண்ணிட்டு இருங்க. நாடகப்படி அந்த நேரம் அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு போக வேண்டியது இருக்குது. அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் அதை நினைத்து கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது.
இல்லையா? அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உடலை மட்டும் இல்லை, அந்த குணத்தை பார்த்து மயங்காதீங்கன்றார். இது கடவுள் கொடுத்துருக்கிற இந்த மாதிரி குணமுள்ளவர்கள் நிறைய பேர் இருக்க போகிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ அப்பா அம்மாக்கோ குழந்தைக்கோ மட்டும் கிடையாது, இதை விட அற்புதமான குணம் கொண்டவர்களும் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறாங்க. எல்லோருமே என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நினைக்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. உலகம் ஃபுல்லாக உங்கள் குடும்பம் இருக்கும்போது இதே குடும்பத்தில் வேறு ஒரு உறவாக அது எடுக்க போகுது. நீங்கள் ஏன் கவலைப்பட போகிறீங்க? ஸோ அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முடியாத ஒரு விஷயத்தை நினச்சி எதுக்கு கவலைப்படணும்? இதுதான் இந்த நிலையை அடையிறதுக்கு பேர் தான் யோக பலம்ன்றது. இந்த நிலை தானாக உங்களுக்கு இருக்கணும். ஞானம் தெரிந்தாலும் அந்த நேரம் அந்த ஞானம் ஒர்க் ஆகணும்னா யோக பலம் இருக்கணும். சட்டம் சொல்லுது, நீங்கள் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இதுதான் பாபா நமக்கு கொடுக்குற சட்டம், கட்டளை. இன்னும் ஆகும், அமைதியாக இருங்க. முக்தி வேணும், ஜீவன் முக்தி வேணும்னா இந்த உடலை விட்டு தானே போகணும். அதுவும் ஜீவன் முக்தி, அங்கே துக்கமே இல்லாமல் இருக்கணும்னா இங்கே அப்படி இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நிரூபிங்க யோக பலத்தின் மூலமாக. இங்கே எல்லோரும் நடிகர்கள், ஆனால் பாகம் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு உடலில் ஒரு பாகத்தை நிறுத்தவர் அடுத்தது இன்னொரு உடலில் வேறு பாகம் நடிக்க போகிறார். அவர் பார்ட்டு முடிஞ்சிச்சு இல்லையா? ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, போய் இன்னொரு ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறார். இதுக்கு எதுக்கு அழுவுறீங்க? எல்லாருமே இங்கே நடிகர்கள் தான், அவங்கவுங்களுடைய பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஞானம் உங்களுக்கு தெரிந்த பிறகும் அழலாமா? டிஸ்டர்ப் ஆகலாமா? பரமபிதா பரமாத்மா எங்களை அழைச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்றாங்க பாபாவை. ஸோ இத்தனை உடல்களையும் அழித்து அனைத்து ஆத்மாக்களையும் அவரோட அழைச்சிட்டு போகிறது சாதாரண வேலையா? எவ்வளோ பெரிய வேலை. இங்கே யாராவது இறந்தாலும் மனிதர்கள் 12 மாதம் வரைக்கும்லாம் கூட அழுதுட்டுருக்குறாங்க, வருஷக்கணக்காக அழுதுட்டுருக்குறாங்க. ஆனால் இப்போ பாபா எல்லா ஆத்மாக்களையும் அழைச்சிட்டு போகிறாரு. எல்லாருடைய உடலும் இங்கே தான் கிடக்க போகுது. ஸோ மகாபாரத யுத்தம் ஸ்டார்ட் ஆன உடனே கொசு கூட்டம் மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சிடுவாங்க அந்த யுத்தத்தில். அப்போ பாருங்கள், எதன் மீதும் பற்று வரக்கூடாது. பற்று வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, பதறிடுவீங்க. ஜாலியாக உடலை விட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கணும். அதுக்கு பற்று ஃபுல்லாக இருக்கணும். இயற்கை சீற்றங்களும் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ கடைசி யுத்தம், மகாபாரத யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லாம் கொசு கூட்டம் மாதிரி போக ஆரம்பிச்சிடுவாங்க. இயற்கை சீற்றம் வேறு அதுவும் இன்னும் கூட்டுட்டு போயிடும் நிறைய பேரை. ஒட்டுமொத்த உலகமும் மாறியே தீரணும். அந்த சிரியாவிலெல்லாம் நிலநடுக்கம், சிரியா துருக்கியில் வரும்போதெல்லாம் எத்தனை பேர், ஏன்னா வர்றதெல்லாம் நடுராத்திரி வருது. அதான் அங்கே முக்கியமான விஷயமே. குறிப்பாக சொல்லணும்னா அமிர்த வேலையில் தான் வருது. அந்த 2 to 4 இந்த டைம் தான் வருது எல்லா இடத்துலையும். ஆச்சரியமாக இருக்குது. இங்கிலாந்து ரஷ்யாவுடைய மக்கள் தொகை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். தங்க யுகத்தில் இவர்கள் எல்லாம் இருந்தார்களா? இது கூட யாருடைய புத்தியில் நுழைய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் சொர்க்கராஜ்யத்தில் கிடையவே கிடையாது அப்படின்ட்டு. அங்கே ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது, ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருந்தது. நீங்கள் கூட உங்களுடைய புத்தியில் இதை வச்சுக்கிறதுல வர்சிக்கிறவமாகத்தான் இருக்கிறீங்க. பாபா சொன்னால் கூட இது ஒருவேளை உங்களால் நல்ல தாரணை செய்யப்பட்டால் அந்த போதை நிரந்தரமாக உயர்ந்து காணப்படுன்றார். அந்த போதையிலே இருப்பீங்க. இல்லை இன்றைக்கி எல்லாம் பொறாமப்படுறது ரஷ்யா, லண்டன், அமெரிக்கா,
வல்லரசு நாடுகளை பார்த்து. இதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாதுன்றார். இதெல்லாம் இப்போ வந்தது. இதை பார்த்து நீங்கள், அதாவது குரான்லே வரும், யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற மாதிரி, முஸ்லீம்களுக்கு நான் நிறைய கொடுக்கறத பார்த்து பொறாமைப்படுறீங்களா, காசு செல்வம் எல்லாமே, அதை நீங்கள் பொறாமைப்படுத்தலை, ஏன்னா உங்ககிட்ட நான் இதை விட அதிகமாக கொடுத்துருந்தேன்றார். எப்போ? யூதர்கள் வரும்போது ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வரும்போது முஸ்லீம்கள் பணக்காரங்களாக இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற பணக்காரர்களை பார்த்து, அமெரிக்காவை பார்த்தெல்லாம் பொறாமைப்படுறது அறியாமை. ஏன்னா சொர்க்கத்தில் இருந்தது கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றார். ஸோ அது இருந்தால் உங்களுக்கு போதை இருக்கும். அவர்களை பார்த்து நீங்கள் அப்படியே பொறாமைப்பட்டுட்டு மயங்கிட்டு அங்கே போகணும்னு ஆசைப்பட்டுட்டுலாம் இருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாம் அமெரிக்காவை விட்டு துரத்துறாங்க. அமெரிக்காவில் இருக்கிறத நம்பி இங்கே நம்ம ஊரில் நிறைய பிளாட்டு அது இதுன்னா வாங்கிடுவாங்க கடனில். இப்போ அடைக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இல்லையா? அதேமாதிரி ஐடி கம்பெனியில் வந்து தூக்கும் பொழுதும் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் இப்போ எல்லையற்ற வருமானத்தை சம்பாதிக்கிற நேரம், எல்லைக்குட்பட்ட வருமானத்தின் பின்னாடி போனீங்கன்னா ஏமாந்துடுவீங்க. அந்த மன உளைச்சல்லே அதுக்கப்புறம் பாபாவை கூட நினைக்க முடியாது. ஆனால் இது நல்ல தாரணை ஆயிடுச்சு, நம்ம ராஜ்யத்தில் நம்மளை தவிர யாரும் இருக்க மாட்டாங்கன்றது தாரணை ஆயிடுச்சுன்னா அந்த போதை ஏறிக்கிட்டே இருக்குன்றார். ஸோ ரொம்ப கம்மியானவர்கள் தான் உங்களில் கூட இந்த போதையை மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லையா? அது அந்த போதை வரலன்னா ஒன்றும் இல்லை, அடிக்கடி முரளியில் கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்க. ஸோ குறிப்பாக அவ்யக்த முரளி சேனல் இருக்குது இல்லையா, அதை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல்ட்டு வந்து ஃபுல் முரளியும் போட்டாலும் அதோட ரிவிஷன், ஏன்னா ஃபுல் முரளி போடும்போது சில சமயம் 9 பார்ட்டெல்லாம் வருது, ஏன்னா அவ்வளோ பெரிய முரளி இருக்குது. ஸோ அப்போ அது மொத்தமாக சாரமாக ஒரே முரளி ரிவிஷன்னு போடுறோம். ஸோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே சூப்பர் பாயிண்ட் வரும், ஒரு பாயிண்ட்டுமே. அப்போ நீங்கள் சும்மா ஒரு நிமிஷம் அப்படி கேட்டுட்டு அதில் வந்ததை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. அது மறக்கும்போது அப்படியே அடுத்த பாயிண்ட்டு அப்படியே அந்த போதையிலே இருக்கும், தாரணையும் ஆகும். ஸோ நண்பர்கள், உறவினர்கள், மற்ற எல்லாருடைய நினைவுகளையும் நீக்கி அந்த எல்லையற்ற சந்தோஷத்தில் அப்படி ஸ்திரமாக இருக்குது பாருங்கள், அது மிகப்பெரிய அற்புதம்ன்றார். ஆக்சுவலாக இந்த மீரா படம், பட்டினத்தார் படம் இதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் நமக்கு ஆச்சரியம். இது நான் கடவுள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா யார் மேலேயுமே நான் கடவுள் கூட அந்த லிஸ்ட்டில் வராது, அதில் வைராக்கியம் மட்டும்தான் இருக்கும், அந்த போதை இருக்காது. ஆனால் மீரா பட்டினத்தார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வித போதையிலேயே இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் மறந்து அந்த போதையில் இருப்பாங்க. ஸோ அப்படி எல்லையற்ற சந்தோஷத்தில் ஸ்திரமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய அற்புதம், இதை விட அற்புதமே கிடையாது. அந்த நிலையை நான் அடையணுன்றது லட்சியம் வைக்கணும். எதுக்கு இதை சொல்கிறார்? அந்த நிலை இருக்குது, அதை நீங்கள் அடையணும், அதுக்காக தான் மற்றவர்களை மறக்கணும். அதிலும் குறிப்பாக சொன்னார் பாருங்கள், இப்போ அவ்யக்த முரளியில் நிறைய தடவை சொல்லியிருக்கார், நீங்கள் எனக்கு அர்ப்பணமாகுங்க, நான் உங்களுக்கு 21 பிறவிக்கு அர்ப்பணமாவேன்னு வேறு, இப்போவும் அர்ப்பணமாவன்னார். அதோடைய அர்த்தத்தை அந்த அவ்யக்த முரளியில் சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு அர்ப்பணம் ஆகுறதுனா என்ன அர்த்தம்? உங்களுடைய இது அத்தனையும் என்னதுன்னு நீங்கள் என்கிட்ட கொடுக்குறீங்க. அப்போ நான் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகுறதுனா என்ன அர்த்தம்? என்னது எல்லாமே உங்களுதாக நான் நிரப்பிடுறேன்றார். அப்போ பாபா கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை சக்தியும் உங்களுக்கு வரணும்னா என்னதுன்ற உணர்வு எதுலையும் இல்லைன்னா வந்துடும் இல்லை. இப்போ பாபா ஒன்று நினச்சா நடக்கும்ல, நீங்கள் நினைத்தாலும் நடக்கும். ஆனால் அதுக்கு என்னதுன்னு நீங்கள் எதையுமே பிடிக்காமல் இருக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், கடவுளுக்கு ஈக்குவலான சக்தி கொடுக்குறார். சாது சன்னியாசிகளும் குடும்பத்தை விட்டு போகிறதே அதுக்காகத்தான் இல்லையா, அந்த ரித்தி சித்திக்காக. அது ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும். ஆனால் இங்கே எல்லா சக்தியும் வந்துடுதுன்றார். என்னதுன்ற உணர்வு மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த நிலையை அடையிறது எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதை நினச்சி போதை ஏற்றணும். ஸோ எந்த பிராப்தியெல்லாம் உங்களுக்கு பயங்கர போதை ஏற்படுத்துதோ அதை நினைத்து அனைத்தின் மீது உள்ள பற்றை அறுத்தெறியுங்கள். ஸோ அதான் சொல்கிறார், நண்பர்கள் உறவினர்களை மறந்து எல்லையற்ற சந்தோஷத்தில் ஸ்திரமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய அற்புதம்ன்ற. இதுவும் கடைசியில் கண்டிப்பாக நடக்கும். லவ் யூ பாபா.
ஸோ இறுதியில்தான் இந்த கர்மாதித்த நிலையை அடைவீர்கள். அதுக்காக இறுதியில் வரும்போது பார்த்துக்கலாம்ல, இப்போவே நீங்கள் அடைஞ்சால்தான் கடைசி நேரத்துக்கு ஏற்ப உங்கள் குணம் மாறாமல் இருக்கும். ஏன்னா அது ஒரு வைராக்கியம் வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களை எல்லோரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னா, இப்போ மென்டலாலாம் ஆயிடுறாங்களே நம்பிக்கை துரோகம் வரும்போது, அதுக்கப்புறம் காலம் மாறும்போது டக்குன்னு மாறிடும். நம்மளும் அப்படி தானே, ஏதோ ஒரு இப்போ கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் பாருங்களாம், சண்டை வரும்போது செக் ஏன்னா கல்யாணம் பண்ண விட்டு போகணும், அடுத்ததே அன்பாக பேசும்போது அவ்வளோதான், அது எல்லாம் மறந்து போயிடும். ஸோ அப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. என்ன ஆனாலும் விலகி சாட்சியாக ஒரு பாபாவின் போதையில் மட்டும் இருக்கணும். ஸோ அந்த நிலை கடைசியில் அடைவீங்க. அப்போ உடல் உணர்வு முற்றிலுமாக உடைக்கப்படும், துண்டிக்கப்படும். அவ்வளவுதான், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னா, எப்போவுமே நம்ம இப்படி தானே இருக்கிறோன்ற உணர்வு வந்துடும். இப்போ எப்படி எப்போவுமே உடலில் இருக்க உணர்வு இருக்குதோ, அது மாதிரி கடைசியில் நாம் எப்போவுமே ஆத்மாவை தானே இருக்கிறோன்ற மாதிரி உணர்வு வந்துடும். இதுதான் அப்படியே சொர்க்கத்தில் தொடரும். ஸோ ஒரு நாடகத்தில் நடிகர்கள் அவங்க பாகத்தை நடித்த உடனே வீட்டுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் மேக்கப்பை கழிச்சிட்டு போகணும் இல்லையா? அதனால் இந்த ட்ரெஸ்ஸு, உடல்ன்ற ட்ரெஸ்ஸை இங்கேயே நீங்கள் விட்டுட்டு போகணும். ஏன்னா இதை நீங்கள் இங்கே எடுத்தீங்க, கலியுகத்தில் எடுத்தீங்க. கலியுகத்தை ட்ரெஸ் எடுத்துகிட்டு சத்தியுகத்துக்கு போக முடியாது. இங்கே இதை விட்டுட்டு அங்கே போனால் உங்களுக்கு அங்கே சூப்பரான ட்ரெஸ்ஸு கிடைக்கும். இல்லை இங்கே வேலைக்காரன் ட்ரெஸ்ஸு, இது எதுக்கு? அங்கே ராஜா ட்ரெஸ்ஸு கிடைக்குது. ஸோ இந்த புத்தம்புது விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய புத்தியில் இருக்குது. வேறு யாருடைய புத்தியிலும் இது கிடையாது. ஆல்ஃபா மற்றும் பீட்டா. ஆல்ஃபானா பாபா, பீட்டானா ஆஸ்தி, சொர்க்கம். ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தது ஆல்ஃபா தான். பிரம்மா மூலமாக புது உலக ஸ்தாபனை, சங்கர் மூலமாக பழைய உலக அழிவு, விஷ்ணு மூலமாக புது உலகத்தின் பாலனை அப்படின்னு சொல்லப்படுது. நல்லது. அப்போ சிவனுடைய காரியம் என்ன? இவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்கன்னா அப்போ சிவனுக்கு என்னதான் வேலை? யாருக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபாவை பற்றி தெரியாது. இப்போ நம்ம அதை தானே கேட்குறோம். நபியே எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டாருப்பா, இயேசுவே கொடுத்துட்டாருப்பா. அப்போ கடவுளுக்கு என்ன தான் வேலை? மகிமையெல்லாம் கடவுளுக்கு தானே சொல்கிறீங்க. அப்போ அவருக்கு என்ன தான் வேலை? அவர் தானே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். ஆனால் அவரை பற்றி யாருக்குமே தெரியல. சும்மா உயர்ந்தவர்ன்றாங்க, எங்கும் நிறைந்தவர்ன்றாங்க, எல்லாமே அவருடைய ரூபம்தான் சொல்கிறாங்க. ஸோ மக்கள் மனசில் ஆழமாக பதிவாயிடுச்சு, கடவுள் எங்கும் நிறைந்தவர், அனைத்தும் கடவுளின் ரூபமேன்றது எல்லாருடைய புத்தியிலும் ஆழமாக பதிவானதுனால தான் எல்லாம் தம பிரதானமாயிட்டாங்கன்ற பாபா சொல்கிறார். ஒட்டுமொத்த உலகமும் துச்ச நிலையை, துர்கதியை அடைஞ்சிடுச்சு. அப்போ நான் தான் வந்து எல்லோருக்கும் சத்கதியை கொடுக்கணும். ஒருவேளை அவர் எங்கும் நிறைந்தவராக இருந்தால் எப்படி வர முடியும்? எல்லோரும் கடவுளாகிடுவாங்களே. எங்கும் நிறைந்தவர்னா எல்லோரும் கடவுள், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாருன்னு ஆயிடுது இல்லை? ஒரு பக்கம் நாங்கள்லாம் சகோதரர்கள்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் நாங்கள் எல்லாம் அப்பான்ற இல்லையா? எல்லோரும் கடவுள், எல்லோருக்குள்ளேயும் கடவுள்னால் கடவுளை அப்பான்றமே. அப்போ எல்லோரும் அப்பான்னு எல்லாம் ஆயிடுது. ஸோ எந்த புரிதலும் இல்லாமல் சொல்கிறாங்க. எல்லையற்ற தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, என்னை நினைவு பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் பாபா சொல்கிறார். இந்த தாதாவை, அதாவது பிரம்ம பாபாவையோ அல்லது மம்மாவையோ கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. சிவபாபா தான் தெரியணும், வேறு யாரும் தெரியக்கூடாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா மோசஸ் ஒரு முள்ளுச்செடி எரியும், அந்த ஒலி பேசுகிற மாதிரி தான் பைபிளில் போட்டிருக்கும். அப்போ ஒலி பேசாது, ஒருத்தர் உடம்புல தான் பேசுகிற. அப்போ அந்த அழியக்கூடிய உடம்பு கலியுக முள்ளு காட்டில் பற்றி எரிய வேண்டிய நேரத்தில் இறைவன் வந்து பேசும்போது அந்த இறைவனோடு மட்டும் கவனம் இருக்குதுன்றது தான்
அங்கே ஒளிப்புள்ளியை, அதாவது அந்த நெருப்பு பேசுகிறதாக அதில் காட்டப்படுது. ஸோ இந்த இன்னொரு முக்கியமான விஷயம், யாரையும் மகிமை பாடக்கூடாது, மம்மா பாபாவை கூடன்றார். ஏன்னா ஒரு விதத்தில் அதுவும் பாவமாயிடுது, அவங்களுடைய உடல் உணர்வு தூண்டப்படுது இல்லையா. நிறைய பேரை புகழ்ந்ததுனாலே நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, கடவுள் இந்த கருவியை வச்சு அற்புதமான சேவை செய்கிறாருன்ட்டு கடவுள் பக்கம் திருப்பி விடணும். அப்போ அவங்களே மறந்து இருந்தால் கூட கடவுள் பண்ணுறாருன்றதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை சிவபாபா இல்லைன்னா இந்த பிரம்மாவால் என்ன பண்ண முடியும்? இவரை நினைக்கிறதுனால என்ன நடக்க போகுது? பிரம்மாவை நினைக்கிறதுனால ஸோ நம்ம அப்பா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி அடைய போகிறோமே தவிர பிரம்மா கிட்ட இருந்து கிடையாது. இவர் மூலமாக சிவபாபாவுடைய ஞானத்தை அடையிறதுனால இவர் மூலமாக அந்த ஆஸ்தி கிடைக்குது. மற்றபடி இவர் கொடுக்கறது கிடையாது. இவரே அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி அடையிறார். அதனால் நீங்கள் அவரைத்தான் நினைவு பண்ணணும். இவர் சும்மா ஒரு ஏஜென்ட், நடுவில் ஏஜென்ட், ஏதோ தரகர், இடைத்தரகர், அவ்வளோதான். எப்படி ஒரு ஜோடிக்கு நிச்சயதார்த்தம் ஆன பிறகு அந்த கணவன் மனைவி ஆக போகிறவங்க தான் நினச்சிட்டு இருப்பாங்களே தவிர அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண இடைத்தரகரை யாரும் நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. தரகருடைய வேலை அவங்கள சேர்த்து வைக்கிறது மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு தரகர் தான் பிரம்மபாபா. சிவபாபாவோட நம்மளை சேர்த்து வைக்கிறார். பிராமணர்களும் அப்படித்தான், நாமளும் இடைத்தரகர்கள் தான். பிராமணர்கள் மூலமாக கல்யாணம் பண்ணி வைக்கிற பழக்கமே இப்போ நாம் சிவபாபாவோடு மற்றவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதோடைய நினைவாகத்தான் இன்னைய வரைக்கும் வருதுன்றது இது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு மெய்சிலிருப்பை கொடுக்கணும் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது. ஸோ பிரம்மா மூலமாக பாபாவோடு நமக்கு நிச்சயதார்த்தமாகுது. அதனால தான் இடைத்தரகர் மூலமாக நான் சத்குருவை அடைந்தேன் அப்படின்ற மகிமை இருக்குது. ஸோ இதோடைய நினைவு பாருங்கள், பக்தி மார்க்கத்தில் குரு மூலமாக தான் கடவுளை அடைய முடியும்னு வந்துடுச்சு. குரு பிரம்மான்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அது காரணம்னா இடைத்தரகர் பிரம்மா மூலமாக அவர் வராருன்றதுக்காக. ஆனால் பாவம் அவங்க மனிதர்கள் பின்னாடி போய் ஏமாறுறாங்க. அவங்க தங்களையே குருன்னு சொல்லிக்கிறாங்க. சத்குரு இடைத்தரகர் கிடையாது, அவர் நிராகாரர். அவரோட தான் நமக்கு நிச்சயதார்த்தமே ஆகுது. அவங்க சொல்லலாம் குரு பிரம்மா, குரு விஷ்ணுன்ட்டு. ஆனால் உண்மையில் அவர்கள் குரு கிடையாது. ஒரு சிவத்தந்தை தான் சத்தியமான குரு, சத்குரு. அனைவருக்கும் சத்கதியை வழங்குகிறவர். அந்த தந்தை நமக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பிறகு இந்த பாதையை நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டுறீங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, பார்த்தும் பார்க்காமல் இருங்கள், இந்த உலகத்தை பார்த்தும் பார்க்காமல் இருங்க. ஒரு சிவபாபா மட்டும்தான் உங்கள் புத்தியில் இருக்கணும், எப்போவுமே இணைஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் எங்கெங்கு காணினும் ஜோதியடான்ட்டு ஒன்று வரும் இல்லையா. ஸோ அப்படி எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பாபா தான் தெரியணும், சகல உறவும் பாபா தான் தெரியணும். இதை பார்த்திங்கன்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்ற படத்தில் கடவுளுக்கு வர மகிமை தூக்கி அவர் ஸ்தூல அம்மாவுக்கு போட்டிருப்பார், நீயே தாயும் நீயே தந்தை நீயே தோழன் நீயேன்ட்டு. ஸோ அதை நம்ம எங்கேயாவது பஸ்ஸில் போகும்போது கேட்க நேரிட்டதுன்னா அப்படியே பாபா போதையில் இறங்கிடணும். ஆக்சுவலாக நிறைய பாட்டு அந்த மாதிரி இருக்கும். பாபாவுடைய ஞானம் ஃபுல்லாக வரட்டினாலும் கொஞ்சம் லைனாவது வரும். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, அதுவுமே பார்த்திங்கன்னா சிவபாபாவோட சேர்த்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும்.
ஸோ பார்த்தும் பார்க்காமல் இருங்கன்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இந்த பாதையை நீங்கள் காட்டணும். ஏன்னா உலகம் அழிய போகுது, இப்போவே பார்க்குறத விட்டுருங்க. இப்போவே இறந்துட்டதான் நினச்சிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. லவே பாபா பட்டினத்தார் படத்தில் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க இறந்துருப்பாங்க, எல்லோரும் அழுவாங்க. இவரும் வாசலில் உட்காந்து அழுவார். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க, என்னப்பா உனக்கும் தெரியுமாப்பா, முற்றும் துறந்த முனிவன் நீயே அழுவுறியப்பா, அப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யாரோ சொல்லுவார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் இறந்தவரை நினச்சி அழுவுறீங்க, நீங்களாம் இறக்க போகிறத நினச்சி நான் அழுவுறேன் அப்படின்னுவார் இல்லையா. ஸோ முன்கூட்டி அழுது தீர்த்துட்டா இறக்கும்போது பிரச்சனை தெரியாது. ஆனால் அப்பயும் அம்மா இறக்கும்போது மாட்டிக்கிறார். பட் இங்கே பற்ற விடணும், இங்கே அழுகிற விஷயம் கிடையாது இல்லையா, பற்ற விடணும். இப்போ இறந்தவர்கள் உயிரோடு வந்தால் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் இயங்குறாங்க இல்லையா. அம்மா இறந்தா, கணவன் இறந்தா, அவங்கள பார்க்கணும் நிறைய பேர் கமெண்ட்லாம் போடுவாங்க, அவங்ககிட்ட பேசணும். இப்போ உயிரோடு இருக்கிறவங்களும் இறந்துட்டதாக நினச்சிட்டிங்க, ஆனால் இறந்தவர்கள் பேசிகிட்ருக்குறாங்க. ஆனால் புத்தினால நீங்கள் இறந்துட்டதாகவே நினைங்க. ஆக்சுவலாக நிறைய நடக்கும். இறந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கனவுல தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க இறந்துட்டாங்களான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், ஒருவேளை இருக்கிறாங்களான்னு தோணும் முழிச்சிட்டு இருக்கும்போது கூட. ஏன்னா அந்தளவுக்கு நிஜத்தில் இருக்கும்போது கூட நீங்கள் அந்தளவுக்கு அவங்க கூட பேசியிருக்க மாட்டீங்க. அப்படி நடக்கும். குடும்பத்தில் யாராவது இறந்தாங்கன்னா சிலர் காட்சி கூட தெரியுன்றாங்க. அந்த மாதிரி கனவிலும் காட்சியிலும் தான் நான் இவர்களை பார்க்கிறேன், ஆனால் இவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு இருக்கணும். அதை தான் அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்வார், இவங்களாம் இறந்துட்டாங்க அர்ஜுனா ஆல்ரெடின்ட்டு திவ்ய திருஷ்டியில் காட்டுவார். நீ சும்மா அம்பு விட போகிற, இவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அது பயங்கரமான பயிற்சி, அது சாதாரண பயிற்சி கிடையாது. அதனால தான் பார்த்தும் பார்க்காமல் இருங்கன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் இல்லையா. அதுலேயும் குழந்தை மரணம்லாம் ரொம்ப அந்த பாலஸ்தீனத்தில் தாய்மார்கள் அந்த குழந்தை இறந்த சடலத்தை கையில் வச்சுட்டு அழறதை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய பற்று குழந்தை மேலே உள்ள பற்று. மற்ற பற்றெல்லாம் கூட அந்தளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுடைய புத்தியை சிவபாபாவோட மட்டும் இணைச்சிருங்க, எதையும் பார்க்காதீங்க. ஏன்னா இதுக்கு நெருப்பை வச்சாச்சு ஆல்ரெடி. நீங்கள் இந்த கண்களால் பார்க்குற எல்லாமே சுடுகாடாக போகுது, சாம்பலாக போகுது. அதனால் சிவபாபாவை மட்டும் நினைங்க, அழியக்கூடிய இந்த பிரம்மா பாபாவை கூட நினைக்காதீங்க. ஏன்னா அதுலேயும் பற்று வந்துடும் இல்லையா. உங்கள் புத்தி சொல்லுதில்ல, ஆஸ்தி நான் ஒன்றும் இந்த பிரம்மா கிட்டேருந்து அடைய போகிறது கிடையாது, சிவத்தந்தைக்கிட்டேருந்து தான் அடைய போகிறேன். அப்போ அவரை தானே நினைக்கணும், அவர்கிட்ட தானே நாம் போக போகிறோம். அப்போ எங்கே போகணுமோ அவரை தானே நினைக்கணும். ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை நினைக்க மாட்டான், டீச்சரை தான் நினைப்பான். புத்திசாலி குழந்தைங்க மற்றவர்களையும் முன்னேற்றுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த லௌகீக பள்ளிக்கூடத்திலே இல்லையா. நல்ல புத்திசாலியாக இருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்களும் ஒருவரை ஒருவர் முன்னேற்ற முயற்சி பண்ணுங்க. ஆனால் அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா அவங்க அந்த முயற்சியும் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கிடச்சதுலே போதும் அப்படின்னு திருப்தி அடைஞ்சிடுவாங்க. ஸோ மற்றவர்களுக்கு புரிய வைங்க, யாருக்கு ஆர்வம் இருக்குதோ அவங்களுக்கு புரிய வைங்க. நிறைய கண்காட்சிகளில் வராங்கல்ல. ஸோ மற்றவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து புரிய வைக்க உங்களுக்கும் முன்னேற்றமாகும், நம்ம குடும்பமும் வளர்ச்சி அடையும். ஸோ அழைப்பிதை கொடுத்து அவங்கள கூப்பிடுங்க. நல்ல நல்ல முக்கியமான புத்திசாலி மனிதர்கள் எல்லாம் கூட வருவார்கள். நமக்கு தெரியாது யார் தேவதை ஆத்மான்ட்டு. தேவதைன்ற உணர்விலேயே ஞானத்தை கொடுக்கணும். நம்மக்கிட்ட விதண்டாவாதம் பேசுகிறதுனால அவங்க தேவதை இல்லைன்னு சொல்லிட முடியாது. போக போக பார்த்திங்கன்னா பக்காவாகிடுவாங்க. நானும் அந்த மாதிரி விதண்டாவாதம்லாம் பேசியிருக்கிறேன். நிறைய விதமான மனிதர்கள் அழைப்பிதழ் இல்லாமலே கூட வராங்க. அவங்க ரொம்ப தவறான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ராயலான மனிதர்களுடைய நடத்தையே ராயலாக இருக்கும்.
அவங்க நுழையும் போதே ஒரு ராயலாகத்தான் வருவார்கள். ஸோ அப்போ மற்றவர்களுக்கும் அவர்களுடைய நடத்தைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த கண்காட்சியெல்லாம் நடத்தும் போது நமக்கு தெரியும், ஒரு சிலர் பயங்கர ராயலாக இருக்கும் அவங்க பேசுகிற விதம் எல்லாமே. குறிப்பாக அந்த பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள், லௌகிக பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய நடத்தையே வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ராயலாக இருக்கிறது தெரியும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள்கிட்ட ரொம்பவே ராயல் தன்மை தெரியும். ரொம்ப அந்த பணிவோட பாவனையோடு கேட்பாங்க. ஸோ மற்றவர்களுக்கு அவங்க அந்த பேசுகிற விதம், பழகிற விதத்தில் கூட எந்த மேனர்ஸுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி திருவிழாக்களில் எல்லா விதமானவர்களும் வருவாங்க. நாம் யாருக்குமே அனுமதி மறுக்கிறது கிடையாது இல்லையா? அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஞானத்தை கொடுத்து அனுப்பணும். ஸோ அதனால் நீங்கள் அழைப்பிதழ் கொடுத்து எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்றீங்கன்னா நிறைய ராயலான மனிதர்கள்லாம் வருவாங்க இல்லையா? பத்திரிக்கை கொடுக்குறாங்களேன்றதுக்காக தான் மெயினாக திருமணத்துக்கே போகிறாங்க நிறைய பேர், நம்ம வீடு தேடி கூப்பிட்றாங்களேன்ட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி வருவாங்க. ஸோ அப்போ அவங்க மற்றவர்களுக்கும் போய் சொல்லுவாங்க. சில சமயம் பெண்களுக்காக மட்டுமே நிகழ்ச்சி வைங்க, அப்போ பெண்கள் மட்டும் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் நிறைய பெண்கள் பர்தாவுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அதனால் பெண்களுக்கு மட்டுமே கூட நிகழ்ச்சி வைங்கன்ற, எந்த ஆண்களுக்கும் அப்போ அனுமதி கொடுக்கக்கூடாது. ஸோ இது அந்த காலத்துக்கு பொருந்தும் இல்லையா? அப்போ பெண்கள் இப்போவும் நார்த் இந்தியாவில் அந்த ஒரு முக்காடு போட்டிருப்பாங்க, முகம் தெரியாத மாதிரி. அப்போ பெண்கள்னும் பொழுது அவங்க வருவாங்க, பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னும் பொழுது வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வைங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போவும் அந்த மாதிரி வைத்தால் வருவாங்களா அப்படின்றது தெரியல. மேபி வரலாம், ஏன்னா பெண்களுக்கு பக்தி அதிகமாகவே இருக்கும் இல்லையா? ஸோ முதல்ல சிவபாபாவுக்கு உடல் கிடையாது, நிராகாரர் அப்படிங்கிறத நீங்கள் புரிய வைக்கணும். சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் நமக்கு அப்பாக்கள். ஆனால் 2 பேரும் ஒன்று கிடையாது. ஒரே உடம்புல இருந்தால் கூட 2 பேரும் வேறு வேறன்றதை புரிஞ்சிக்கணும். நீங்கள் 2 அப்பா கிட்ட இருந்தும் ஆஸ்தி அடையிறது கிடையாது. தாத்தா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி அடையிறீங்க, சிவபாபா கிட்டேருந்து. அதாவது பிரம்மாவுக்கும் அப்பாவான தாத்தா கிட்டேருந்து அடையிறோம். அவரை நம்ம அப்பானும் சொல்லலாம். ஸோ சிவபாபா கிட்டேருந்து மட்டும்தான் அடையிறோம். ஸோ ஒருத்தருக்கு தாத்தாவுடைய சொத்தில் உரிமை இருக்குது. குழந்தை எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் தாத்தாவுடைய சொத்தை கண்டிப்பாக பேரனுக்கு போயிடும். ஆனால் அப்பாவுடைய சொத்து அவர் இஷ்டம், யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைய உலகியல் சட்டம் இருக்குது. அவரே சம்பாதிச்சிருந்தா. ஸோ இதுதான் இங்கத்தைய சட்டம்ன்றார். ஸோ எப்போ மனிதர்கள் பணம் சம்பாதிக்கிறாங்களோ, அதை பணத்தை அடையிறாங்களோ, அந்த சொத்தை அடையிறாங்களோ, அதை ஒரு வருஷத்திலே கூட செலவு பண்ணிடுறாங்க இல்லையா? சொத்தை ஒரு வருஷத்திலே தண்ணி அடித்து ஊரை சுற்றி தவறான பழக்கத்தினால அழிக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அரசாங்க சட்டம் அப்படி இருக்குது. சொத்தை அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும், எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும். அரசாங்கமும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த அனுபவமெல்லாம் பிரம்மபாபாவுக்கு இருக்குது. ஒரு ராஜாவுக்கு அந்த மாதிரி குழந்தை இருந்திருக்கிறாரு. ஒரே வருஷத்தில் 10 மில்லியன் ரூபாவை, 10 மில்லியன்னா 10 கோடின்னு நினைக்கிறேன்,
ஸோ 10 கோடி ரூபாவை ஒரே வருஷத்தில் செலவு பண்ணியிருக்காரு. அந்த காலத்தில் 10 கோடி, அதை புரிஞ்சுக்கணும். இல்லை இங்கே இருக்கக்கூடிய அப்போத்தைய 1 லட்சமே இங்கே 1 கோடி இருக்கும். அப்போவே 10 கோடின்னா ஒரே வருஷத்தில் செலவு பண்ணிட்டாருன்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஊதாரித்தனமாக செலவு செய்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. சிவபாபா அந்த மாதிரி ஆட்களை பார்த்ததாக சொல்ல மாட்டார், பிரம்மா பாபா தான் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நிகழ்கால உதாரணத்தை கொடுக்கறதெல்லாம் பிரம்மா பாபா தான். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முரளியை பிரம்மா பாபா நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார். இல்லை நிறைய வீடுகளில் அப்பா ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு போது அப்பா கொஞ்சம் கண்டிப்பாக பேசுவார் இல்லையா. சரி நீங்கள் போங்க நான் புரிய வைக்கிறேன்ட்டு அம்மா அப்படியே அன்பாக சோறு ஊட்டிக்கிட்டு குழந்தையுடைய மனநிலையை பார்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலையை பிரம்மா பண்ணுறதுனாலையும் அவர் அம்மா சிவபாபாவுக்கு உடம்பு கொடுத்ததுனால மட்டும் கிடையாது, உண்மையில் அம்மாவின் காரியத்தை பண்ணுறார் இல்லை. முரளியே பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான விஷயங்கள் நமக்கு புரிகிறதுக்கு காரணமே பிரம்மா பாபா அதை புரிய வைக்கிறது தான். ஆனால் ஒருபோதும் நான் புரிய வைக்கிறேன்னு அவர் சொன்னதே கிடையாது. அதுதான் நிரகங்கார நிலையில் அவர் இருக்கிறார் பாருங்கன்ட்டு சிவபாபாவே பாராட்டி இருக்கிறார். ஸோ நான் அந்த மாதிரி நிறைய உதாரணங்களை பார்த்துருக்கிறேன்னு பிரம்மா பாபா தான் சொல்கிறார். இந்த உலகம் ரொம்ப ரொம்ப அழுக்காக இருக்குது, இது பழைய உலகம், பழைய வீடு. ஸோ பழைய வீடுனா கண்டிப்பாக இடிச்சிடுவாங்க தானே, இடிக்கணும், இல்லைன்னா அதுவாக விழுந்துடும் இல்லையா. பாருங்கள், லக்ஷ்மி நாராயணனுடைய அந்த அரண்மனை எவ்வளோ ராயலாக முதல் தரமானதாக இருக்குது. இப்போ கூட ஒரு சில வீடெல்லாம் காட்டும்போது அப்படி இருக்குது அரண்மனை மாதிரி. அப்போ சொர்க்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ நாம் பாபா மூலமாக இதையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு சாதாரண மனிதன்லேருந்து நாராயணன் ஆகிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மையிலே சத்யநாராயணனுடைய கதை, உண்மையான நாராயணனுடைய கதை. இதை கேட்டு கேட்டு முடிவில் நாராயணனாகவே ஆகிடுறோம். பாபா சொன்னார் இல்லையா, அன்றைக்கி நான் பிரம்மாவுக்குத்தான் சொல்கிறேன் அப்படின்றார். அவரும் மற்றவங்களுக்கு சொல்கிறார். அப்போ பிரம்மா கேட்க கேட்க அதுவாகவே மாறுறார். ஏன்னா இந்த பிராமண ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் கேட்கும்போதே அதுவாக மாறுறோன்னு அர்த்தம். அவர் மாறினோடனே அவர் சொல்கிறதே நிறுத்திட்டார் பாருங்க, அவ்வளோதான், ஃபரிஸ்தாவுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் பிரம்மா பாபாவே ஞானத்தை கொடுக்குறாரு. அதுவும் அவருடைய அனுபவத்தை கொடுக்குறாரு, ரிவிஷன் சொல்கிறாரு. அதை ஸோ அதனால தான் இது சத்யநாராயணன் கதை. இந்த கதை முடியும் போது சத்யநாராயணனாகவே நீங்கள் மாறிடணும். ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். உங்களிலும் கூட சிலர் முற்றிலும் மலர்களாக இன்னும் ஆகலை. ஸோ ரொம்ப ராயல் தன்மை இருக்கணும். இதில் குழந்தைங்க ரொம்ப ராயலாக இருக்கணும் நடத்தையில். ஸோ நாளுக்கு நாள் நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கிறீங்க, மலர்கள் ஆகிக்கிட்டே இருக்கிறீங்க. குழந்தைங்க அன்போட பாப்தாதான்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுடைய இந்த மொழியே புத்தம் புதியதாக இருக்குது இல்லையா. பாப்தாதான்ற ஒரு வார்த்தையே இருந்திருக்காது இதுக்கு முன்னாடி. அப்பா அண்ணன்னு சேர்த்து சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் மற்ற மனிதர்களுக்கு இது புரியாது, என்ன அது அப்பா அண்ணான்றாங்களே அப்படின்ட்டு. அண்ணா கேள்விப்பட்டிருப்பாங்க, அப்பா கேள்விப்பட்டிருப்பாங்க, இது என்ன ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க, அதுவும் ஒருத்தரை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு தோணும். உதாரணத்திற்கு பாபா எங்கேயாவது போகிறாரு, இப்போ நமக்கு ஹிந்தி தெரியாதனால அது ஒரு பெரிய விஷயமா தெரியல, பாப்தாதான்னு கூப்பிடுறது. ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்கும் இல்லையா. பாபா எங்கேயாவது போகிறாரு அப்படின்னா குழந்தைங்க பாப்தாதா நமஸ்தேன்னு சொல்கிறாங்க. பாபாவும் ஆன்மீக லௌகிக குழந்தைகளே நமஸ்தே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் அப்படித்தான் சொல்லணும். ஆனால் மற்றவர்கள் யாராவது கேட்டாங்கன்னா, இது என்ன புதுசாக இருக்குது இவங்க பேசுகிறதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பாப்தாதான்னு ஒருத்தரை சொல்ல முடியும், அண்ணா அப்பான்ட்டு. ஸோ ஒருவரே 2 பேராக எப்படி இருக்க முடியும், அப்பாவே எப்படி அண்ணனாக இருக்க முடியும். ஸோ 2 பேருடைய பேருமே
வித்தியாசமாக இருக்குது இல்லையா? இவர் பேர் சிவன், அவர் பேர் பிரம்மா. நீங்கள் சிவபாபா மற்றும் பிரம்மா பாபாவுக்கு குழந்தைகள், 2 தந்தைக்கு குழந்தைகள். இதோடைய நினைவு தான் அங்கே விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் ஐயப்பன் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா அந்த ஐயப்பன் நாம தான். பிரம்மாவுக்கு பதில் அடுத்த ஜென்மமாகிய விஷ்ணுவை போட்டு விட்டாங்க. சிவபாபா இந்த பிரம்மாவுக்குள்ளே உட்காந்துட்ருக்கிறார். நாம் எல்லோரும் பாப்தாதாவுடைய குழந்தைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய புத்தி இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு எவ்வளோ உயர்ந்து இருக்கும் தெரியுமா? நான் கடவுளுடைய குழந்தை, பிரம்மாவுடைய குழந்தை. இல்லை, நீங்கள் பிரம்மாவுடைய குழந்தைன்னு புராணத்தில் சொன்னவங்களாம் சாதாரண ஆத்மாக்கள் இல்லை, பெரிய பெரிய ஆத்மாக்கள். நாரதர், வேதவதி, இவங்கெல்லாம் பிரம்மாவுடைய குழந்தைகள்னுவாங்க. ஸோ அப்போ அந்த பிரம்மாவுக்குள்ளே சிவனே வந்து பேசிகிட்டு இருக்கிறாருன்றது இன்னும் போதையை கொடுக்கறது. இல்லை, போய் குறி சொல்ல கேட்குறாங்க. இங்கே கடவுள் நம்ம எதிர்காலத்தை சொல்கிறார், அடுத்த ஜென்மத்தை சொல்கிறார், அதை அடையிறதுக்கான வழியையும் சொல்கிறார். ஸோ அது ஞாபகம் இருந்தாலே அவரோட குழந்தை, அவருடைய மாணவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தாலே உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்றார் எப்போவுமே. ஸோ நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே சீராக இருக்கணும். எல்லா காட்சியும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கணும். இல்லையா? படங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஃபேமஸான நடிகர்களுடைய ரசிகர்கள்லாம் அப்படியே ஆரவாரத்தில் துள்ளி குதிப்பாங்க. அதனாலேயே வந்து நிறைய படம் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க துள்ளி குதிக்கணும்னு போவாங்க, அந்த மாதிரி எந்த காட்சியும் இல்லைன்னு போது கடுப்பாகி வந்துடுவாங்க. ஸோ இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்தையும் விலகி பாருங்கள். இங்கே சந்தோஷப்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்திலே நீங்கள் செத்துட்டீங்க, வெறும் சாட்சியாக பார்க்குறீங்க. ஸோ இதோடைய நினைவு தான் பார்த்திங்கன்னா அரவானை வந்து பலி கொடுப்பாங்க இல்லையா? மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வெற்றி அடையணுன்றதுக்காக அரவானை பலி கொடுப்பாங்க. ஸோ பலி கொடுத்துட்டு அந்த அரவானுடைய கடைசி ஆசை என்னென்னா, இந்த யுத்தத்தை ஃபுல்லாக நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. இறந்தப்புறம் எப்படி பார்ப்பான்? அதனால் அவனுடைய தலையை மட்டும் எடுத்து ஒரு கோலில் நட்டு உயரமான மலை மேலே வச்சுருவாங்க. அப்படின்னா அர்த்தம், விலகி சாட்சியாக பார்க்குறீங்க. அது எப்போ சாத்தியம்? உயர்ந்த மனநிலையில் சூக்ஷ்ம வதனத்தில் பாபாவோடு இருந்துக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக தான் சாத்தியம். ஸோ அதுதான் நாடகத்தில் எது நடந்தாலும் விலகி சாட்சியாக பாருங்கள். இங்கே உங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாதுன்னு போது யாருக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு உடம்பே கிடையாதுன்னு போது உங்களுக்கு என்ன மதம்? எந்த மதத்தை பற்றி தப்பாக பேசுனா உங்களுக்கு என்ன? ஸோ இதெல்லாம் பக்காவாக்கணும். ஏன்னா இதெல்லாம் இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே இருக்கும். அப்பப்போ அந்த நிகழ்வு வரும்போது தூண்டப்படும். ஸோ அதுக்கு தான் பாபா எச்சரிக்கைப்படுத்துகிறார், விலகி இருங்கள். உதாரணத்துக்கு ஒருத்தர் சரீரத்தை விடுறாருன்னா அந்த உடம்பை விட்டுட்டு போய் இன்னொரு உடம்பை எடுத்து வேறு பாகத்தை நடிக்க போகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் அனாதியாக நாடகம் பார்ட்டு இருக்குது இல்லையா? அடுத்த பார்ட்டு வேறு உடம்புலன்னா டக்குன்னு அது போயிடும். அதனால் இதை நினைத்து நீங்கள் அழுவுறது தேவையில்லாத விஷயம். அவர் போய் வேறு பார்ட்டு நடிக்கணும்ப்பா இல்லையா? எங்கேயோ ஒரு தாய் கர்ப்பமாக இருப்பாள், 4 மாத கர்ப்பிணி. அந்த கர்ப்பத்துக்குள்ளே இவர் போகணும் இந்த ஆத்மா. ஆனால் திருப்பியெல்லாம் கூப்பிட முடியாது. நாடகம் இப்படி தான் இருக்குது. இறந்தவர் திரும்பி வருவாரா? அதனால் இதை நினைத்து அழுவுறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாதுன்றார். இதை புரிஞ்சுக்கோங்க. இல்லை, அவரை நம்பி தான் குடும்பம் இருக்குது பாபா சார். அப்போ என்ன நம்பி இல்லையா? கடவுளே வந்திருக்கிறேன், கடவுளுடைய குழந்தையாகி உனக்கு என்ன கவலை? அப்போ அதுதான் நிச்சய புத்தி இல்லைன்றார். நிச்சய புத்தி தான் வெற்றி கொடுக்கும். நிச்சய புத்தி தான் உங்களை சிரிச்ச முகத்தோடு வச்சுருக்கும். எதை இழந்தாலும் பாபா பார்த்துக்குவார். எது நடக்கணுமோ அது நடக்க போகுது, அவ்வளோதான். ஸோ அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் போய் பற்றற்ற மகாராஜாவாக ஆக முடியும் இல்லையா? பற்று இல்லாதவர்கள் தான் அங்கே ராஜாவாகவே ஆக முடியும். 100% எந்த பற்றும் இல்லைன்னு நிரூபிக்கணும் குடும்பத்தில் எல்லாரோடையும் இருந்து. அழுதால் இழந்தீர்கள்ன்றார். அது சாதாரண விஷயம் கிடையாது. தங்க யுகத்தில் பாருங்கள், பிரம்மா பாபாவுக்கு ஈக்குவல் மம்மா.
ஆனாலும் செகண்ட் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தங்கச்சி இறந்தப்போ அழுகுறாங்க. ஸோ அது அங்கே மார்க்கை குறைக்குது. ஸோ அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். தங்க யுகத்தில் யாருக்குமே பற்று இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், யாராவது அழுதாங்கன்னா அவ்வளோ அழுகுறாங்க. உண்மையிலே அழ வேண்டிய விஷயமே கிடையாது. அதிலும் குறிப்பாக இப்போ அழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒன்று நீங்கள் அவங்கள சார்ந்து கிடையாது, இன்னொன்று இது மோசமான உலகம், இதிலேருந்து தப்பிச்சிட்டாங்க, அட்லீஸ்ட் அவங்க கஷ்டப்படுறத நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் சந்தோஷம்தான் படணும். சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்கன்னா. ஏன்னா பெருசாக பெருசாக கெட்டு வேற போவாங்கள்ல, அதெல்லாம் கண்ணில் பார்த்துட்டு அது எவ்வளோ கொடுமை இல்லையா? ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்குற குழந்தையெல்லாம் திருமணமானவொடனே அப்பா அம்மாவை விட்டு போயிடுறதில்ல, அந்த வழியிலிருந்து காப்பாற்றுறாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ அப்பாவே கிடைச்ச பிறகு அழுவுறதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா இந்த அப்பாவை நீங்கள் சகல உறவிலும் நினைக்க முடியும். உடம்பு தான் இல்லை. கணவனை நினைக்கலாம், காதலனை நினைக்கலாம், நண்பனை நினைக்கலாம், குழந்தைய நினைக்கலாம், அப்பாவா அம்மாவா நினைக்கலாம், டீச்சராக நினைக்கலாம், ஃப்ரெண்டாக நினைக்கலாம். அப்படிப்பட்டவர் கிடைச்ச பிறகு நீங்கள் எதுக்கு அழுவுறீங்க? அதுக்கு தான் பாபா என்கிட்ட மட்டும் பேசுங்கன்ற. உங்கள் வீட்லேயோ அல்லது வேறு யாருக்கிட்டேயோ பேசினா கூட நான் பாபா கிட்டே பேசுகிறேன்ற உணர்வுலேயே பேசுங்க. பாபா தான் உங்கள் புத்திக்கு தெரியணும். ஸோ பாபாவை அந்த உறவு, இப்போ உங்கள் மனைவி கிட்டே பேசுகிறீங்கன்னா பாபாவை மனைவியாக்கி நான் பேசிகிட்டு இருக்கிறேன், உங்கள் கண்ணில் பாபா மட்டுமே தெரியணும். அப்போ அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியதும் சொல்லிவிடுவீங்க, அதே நேரத்தில் உங்கள் புத்தியில் பாபா மட்டுமே பதிவார். ஸோ அதனால் பாபா மட்டுமே பதிஞ்சால் அழ மாட்டீங்க, வேறு யாராவது புத்தியில் பதிஞ்சால் தான் அவங்க இறக்கும்போது அழுவீங்க. ஸோ இப்படிப்பட்ட தந்தை கிடைத்த பிறகு அழலாமா? எதுக்காகவும்? அவர் தான் நமக்கு சகலமும், அவருக்கு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. அப்போ எதுக்கு அழுவுறீங்க? ஸோ பாபா ரொம்ப நல்ல பாதையை உங்களுக்கு காட்டுறார். குமாரிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாதை ரொம்ப ஈஸியான பாதை கூட. பாபா பாபா இல்லை, உங்களுடைய லௌகீக அப்பா கல்யாணத்துக்காக காசை வீணாக்குறார். உங்களை நரகத்தில் பிடிச்சி தள்ளுறார், நரகத்தில் விழுந்துடுறீங்க. அதுக்கு பதிலாக அவர்கிட்ட சொல்லுங்கள், நான் ஆன்மீக பல்கலைக்கழகம், ஆன்மீக ஆஸ்பத்திரி திறக்கிறேன், அந்த காசை வச்சு நான் நிறைய பேருக்கு நன்மை எடுத்துகிட்டு வந்தேன்னா அது உங்களால் செய்யப்பட்ட மிகப்பெரிய புண்ணியமாயிடும், என்னாலேயும் செய்யப்பட்ட புண்ணியமாயிடும். ஏன்னா இது கொஞ்ச நாள் முன்னாடி முரளியில் கூட சொல்லியிருப்பார், ஏழைகள் டக்குன்னு தன்னுடைய குழந்தைய பாபாவுக்கு அர்ப்பணிப்பாங்க. ஏன்னா ஒன்றா செலவு மிச்சம், கல்யாணம் கடன் வாங்கி தான் பண்ணுவாங்க, ஸோ அந்த செலவு மிச்சம். இன்னொன்று, அவ்வளோ செலவு பண்ணி கூட அந்த குழந்தை போய் கல்யாணம் ஆகிற இடத்துல நல்லா இருக்குமா சொல்ல முடியாது. திரும்புகிற பக்கமெல்லாம் அப்படி தானே. இப்போல்லாம் கல்யாணம் ஆகி கணவனோட அல்லது கணவன் வீட்டாரோட சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்கிறது வேணால் லட்சத்தில் ஒருத்தங்களாக இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். ஸோ அந்த லட்சத்தில் ஒரு வாழ்க்கை என் பொண்ணுக்கு கிடைக்கணும்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெட்டர், பாபா குழந்தையாக்குறது பெட்டர்னு தோணும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா புரிய வைங்க, பாருங்கள் எந்த கல்யாணமாவது நிம்மதியாக இருக்கிறதா பாருங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய உதாரணத்தெலாம் சொல்லுங்கள். அதுக்கு பதிலாக இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் புண்ணியமாக இருக்கும், எனக்கும் புண்ணியமாக இருக்கும். ஸோ குழந்தைகள் ரொம்ப ஊக்க உற்சாகத்தோடு உங்களுடைய உடல், மனம், செல்வம் அனைத்தையும் இந்த பாரதத்தை சொர்க்கமாக்குறதுக்கு செலவு பண்ணணும். ஊக்க உற்சாகத்தோடு, அழுதுகிட்டே கிடையாது. அவ்வளவு போதை இருக்கணும். ஸோ கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா கொடுத்துடுங்க, கொடுக்க விருப்பம் இல்லைன்னா கொடுக்காதீங்க. பாபா கேட்குறார், ஏன்னா விரும்பி கொடுக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய நீங்கள் விரும்பலையா? ஸோ அந்த போதை இருக்கணும். இங்கே கொடுக்கறதே கிடையாது, அடையிறது தான். நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அடைஞ்சிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை இருக்கணும். குமாரிகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்கள், பக்தியிலலாம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அங்கங்கே அன்னதானம்,
அன்னதானம் போடுறதுக்கெலாம் எவ்வளோ செலவாகும் இன்றைய விலைவாசிக்கு. அதெல்லாம் பண்ணுறாங்களே. அப்போ இந்த ஞானத்தை கொடுத்தால் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஜென்மத்தில் நமக்கு கணவனாக, மனைவியாக, குழந்தையாக இருந்தவர்களும் இப்போ எங்கே என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியாது. அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும்ல. ஸோ பட்டினத்தாரோடைய அம்மாவோ மனைவியோ அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லோருக்கும், சாது சன்னியாசிகளுக்கெல்லாம். ஏன்னா இவர் போயிட்டார், இவர் எங்கே கஷ்டப்படுறாங்களோ அப்படின்ற அந்த உணர்வு இவங்களையும் மற்றவர்களுக்கு கொடுக்க வைக்கிது. இந்த மாதிரி யாராவது என் குழந்தைக்கும் சாப்பாடு போடட்டும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகள் எங்கெங்கே இருப்பாங்க. நீங்கள் ஞானத்தை கொடுக்கும்போது அதில் உங்களுடைய ஏதோ ஒரு ஜென்மத்து குழந்தை வரும் இல்லை. ஸோ பெண் குழந்தைங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இல்லையா 4 பேர் உட்காந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. அதுதான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றார். ஸோ இனிமையான முரளி கொடுத்த இனிமையான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ உங்களுடைய செயல் நடத்தை எல்லாம் ரொம்ப ரொம்ப ராயலாக இருக்கணும். நீங்கள் பேசுகிறது காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கணும். ஒரு பழைய பாட்டு, முருகன் பாட்டு, அதுக்கு கீழே கமெண்ட் போடுறாங்க, இந்த பாட்டை தேன் ஊற்றி செஞ்சுருப்பாங்களோ, அப்படி காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குதாம். அது மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கும், மெட்டும் அப்படி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகளும் ரொம்ப அற்புதமாக இருக்கணும், அதை பயன்படுத்துகிற விதமும் ரொம்ப அற்புதமாக இருக்கணும். அதான் ரொம்ப நல்ல குணத்தோடு பேசுங்க. பணிவுன்ற குணத்தை நல்லா தாரணை பண்ணுங்கள். பணிவு தான் இருக்கணும் எல்லாருக்கிட்டேயும். ஸோ இந்த கண்களால் பார்க்கக்கூடிய எல்லாமே சுடுகாடாக போகுது. அதனால் எதையும் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிற பயிற்சி வேணும். சிவபாபாவை தவிர வேறு யாரையும் நினைக்கக்கூடாது இல்லையா? எதை பார்த்தாலும் உங்களுக்கு சிவபாபா மட்டும்தான் தெரியணும். ஸோ இன்றைக்கி இதை பயிற்சி பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் இந்த பயிற்சி பண்ண முடியுதுன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வரதானம். ஸோ பொம்மை விளையாட்டை முடிச்சிட்டு மாஸ்டர் ஞானக்கடலாகி விழிப்புணர்வின் சொரூபமாக, அதன் மூலம் சக்திகளின் சொரூபமாக ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், விழிப்புணர்வில் இருந்தாலே சக்தி வந்துடும் இல்லையா? எனக்குள்ளே அந்த சக்தி இருக்குதுன்னு நினைத்தாலே அந்த சக்தி வந்துடும்ன்றார். இந்த பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணுறாங்க? பொம்மை பூஜை தான் பண்ணுறாங்க. பொம்மையை உருவாக்குறாங்க, பூஜை பண்ணுறாங்க, பிறகு கடலில் போய் கரைச்சிடுறாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம பொம்மை விளையாட்டு, பொம்மை பூஜைன்னு சொல்கிறோம். இல்லை குழந்தைங்க கூட சாமி கும்பிட்றன்ட்டு சின்ன சின்ன பொம்மையை வச்சு கும்பிடுங்க. பெரியவங்களும் அதே தான் பண்ணுறாங்க, எந்த வித்தியாசமும் இல்லைன்ற. ஸோ அதே மாதிரி எந்த சாரமும் இல்லாத ஒரு சூழ்நிலை, பொறாமை, கற்பனை, ஒரு வேகம், இதெல்லாம் உங்கள் முன்னாடி வருது இல்லையா? எப்படி பொம்மைக்கு உயிர் இல்லையோ அந்த மாதிரி இந்த சூழ்நிலைகளுக்கும் உயிர் இல்லை, எந்த சாரமும் இல்லை. பொறாமை, கற்பனை, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ளே வரலாம், அல்லது இது உள்ளவர்கள் உங்கள் எதிரில் வரலாம். நீங்கள் அதை விஸ்தாரப்படுத்துகிறீங்க, விஸ்தாரப்படுத்தி நீங்களே அதை உண்மைன்னு உங்களுடைய கற்பனையெல்லாம் சேர்த்து அது உண்மையாக நீங்களே அனுபவம் பண்ணுறீங்க இல்லையா? அந்த வலி நீங்கள் நினைக்கிறது இல்லையா? உங்கள் கணவனோ மனைவியோ கள்ளத்தொடர்பில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா நீங்களே அதை நினச்சி வேதனையை அனுபவிப்பீங்க. பிறகு இதை 4 பேர்கிட்ட சொல்லி அவர்களையும் அதை உண்மைன்னு நம்ப வைப்பீங்க, அனுபவம் பண்ண வைப்பீங்க. அவங்களும் ஐயோ மோசமான, இப்படி உனக்கு போய் துரோகம் பண்ணுறாளே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது உயிரற்ற சூழ்நிலைக்கு உயிர் கொடுக்குற மாதிரின்றார். அதனால் ஞானக்கடல்
உயிரோட்டமான தந்தையின் நினைவில் இருக்கிறதன் மூலமாக கடந்ததை கடந்ததாக்கி சுய முன்னேற்றம்ன்ற அலையில் மூழ்கடிச்சிடுங்கன்ற. நீங்களாக உருவாக்கின அந்த பொம்மையை மூழ்கடிச்சிடுங்க. எப்படி பக்தி மார்க்கத்தில் பிள்ளையார கடலில் மூழ்கடிக்கிறாங்களோ அதுமாதிரி நீங்களாக உருவாக்கின கற்பனையெல்லாம் மூழ்கடிச்சிடுங்க. என்ன ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது, பாபா மட்டும்தான் என்னுடையவர். ஸோ அவருடைய நினைவிலே இருந்து மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்கன்ற. ஏன்னா இதுலேயும் நேரம் வேஸ்ட் ஆகுதே இல்லையா? நீங்களாக உருவாக்கி கற்பனை பண்ணி அந்த நேரம்லாம் பாபா நினைக்க முடியாது, சேவை பண்ண முடியாது. அதான் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஞானத்தில் முன்கூட்டியே மாஸ்டர் ஞானக்கடலாக இருக்கணும். இருந்து அந்த பொம்மை விளையாட்டு எல்லாம் முடிச்சிடுங்க. விழிப்புணர்வு மற்றும் சக்தியின் ஆசீர்வாதங்கள்னால அந்த பொம்மை விளையாட்டெல்லாம் முன்கூட்டியே முடிச்சிடுங்க. இல்லையா? சக்தி இருந்துச்சு அப்படின்னாலே டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சு அங்கே பவர்ஃபுல்லான எண்ணத்தை உருவாக்கும். பலகீனமான எண்ணத்தை அங்கங்கேயே கட் பண்ணிடுங்கன்னு பாபா சொல்கிறார். கட் பண்ணி சக்திசாலியாக மாற்றிடுங்கன்ற. ஸோ பொம்மைக்கு உயிர் கொடுக்குற மாதிரி நீங்களும் கற்பனைக்கெல்லாம் உயிர் கொடுத்துட்டு இருக்காதீங்கன்ற. நிஜத்திலே நடந்திருந்தால் கூட அது முடிஞ்சு போச்சுனாலே செத்து போச்சுன்னு தான் அர்த்தம். அதுக்கு நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் நிகழ்காலத்தில் இட்டுட்டு வந்து உயிர் கொடுத்து அலங்காரம் பண்ணி விஸ்தாரம் பண்ணி உங்களை நீங்களே டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க? ஸோ மூழ்கடிச்சிடுங்க. சக்தி மற்றும் விழிப்புணர்வு, அதாவது நினைவின் வரங்கள்னால. ஸோ பாபாவுடைய நினைவு, நான் சொர்க்கத்திற்கு அதிபதியாக போகிறேன்ற அந்த நினைவிலே இருந்து அதை அழிக்கணும். ஸ்லோகன்: தேவையான நேரத்தில் யார் சகயோகியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் 1க்கு பல கோடி மடங்கு பலன் கிடைக்குது. தேவையான நேரம்னா என்ன? பாபா கூப்பிட்ற நேரத்தில் டக்குன்னு பண்ணணும். ஸோ அதுதான் பாபா சொல்வார், தானாக வந்தால் தான் பால், கேட்டிங்கன்னா தண்ணி, வலுக்கட்டாயமாக பெற்றீர்கள் என்றால் அது ரத்தம்ன்ற. ஸோ தானாக கொடுக்கும் தானத்துக்கு தான் மகிமை. ஸோ அதனால் பாபா ஒன்று டச் பண்ணார்னா டக்குன்னு அந்த நேரத்தில் நீங்கள் சேவைக்கு சகயோகி ஆகிடணும். அதான் தேவையான நேரத்தில் சகயோகி ஆகிறது. அவர்களுக்கு தான் 1க்கு 1,00,000 மடங்கு கோடி மடங்கு பலன் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். ஸோ நேற்று அவ்யக்த முரளியில் கூட சொல்லியிருப்பார், நேரத்திற்கு முன்பே நீங்கள் சம்பூர்ணமாகும்போது 1க்கு 1,00,000 மடங்கு பலன் கிடைக்குதுன்றார். அப்போ அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வழி என்ன? நேரத்திற்கு முன்பே. கடைசி நேரத்தில் எல்லோரும் மாறுவாங்க, அதுக்கு முன்னாடியே நீங்கள் அவ்யக்த நிலை அடையணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ மனச சேவை, ஏகாந்த பிரியராக ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தாரணை செய்யுங்கள். ஸோ எல்லா மத தலைவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கும் தூய்மை மற்றும் ஒற்றுமையின் அனுபவத்தை கொடுங்கன்ற. இல்லையா? இப்போ பிரம்மகுமாரிகள் யாருக்குள்ளேயும் கொஞ்சம் கூட ஒருவருக்கு ஒருவர் அந்த ஒரு பொறாமை, போட்டி, இந்த உணர்வே இருக்கக்கூடாது. அதை நம்ம முன்கூட்டியே நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடி சொல்லணும், இதெல்லாம் இருக்கும், இது இயல்பு தான், இதிலிருந்து வெளியில் வரணும், ஏன்னா இதன் மூலமாக தான் நம்ம சேவையை செய்கிறோம், ஞானம் கொடுக்கறதெல்லாம் கூட அப்புறம்தான் அப்படின்னு சொல்லணும். இல்லையா? அந்த தூய்மையின் சக்தி அவங்க அனுபவம் பண்ணணும். அவங்க என்ன கொஞ்ச நேரம் தான் வருவாங்க விஐபியாக, அப்போ அவங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா அவர்கள்கிட்ட இது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி அரசியல் தலைவர்களும் பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க, மத தலைவர்களும் பலகீனமாக இருக்கிறாங்க. ஸோ மதத்தின் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த மத தலைவர்களை இதிலிருந்து நீங்கள் விடுபட வைக்கணும், இந்த பலகீனத்திலிருந்து. அப்படின்னா அந்த அரசியல்வாதி மற்றும் மத தலைவர்கள் முன்னாடி உங்களுடைய ஒற்றுமையையும் தூய்மையையும் நீங்கள் நிரூபிக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க தூய்மைனா என்ன, ஒற்றுமைனா என்னன்ட்டு. அது ரொம்ப முக்கியம்.
செம பவர்ஃபுல்லான முரளி. இங்கே தூய்மைன்றது எதையுமே யார்கிட்டையும் எதிர்பார்க்காததும் கூட. சேவைக்காக உதவி கேட்கலாம், பட் மற்ற இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பிரம்மகுமாரிகளே சுயநலமாக தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஓம் சாந்தி. ஸோ இது அரசியல் தலைவர்கள்கிட்ட, மத தலைவர்கள்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையுமே நாம் ஒரு வினாடியும் இதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். இவர் தூய்மையாக இருக்கிறாரு, விலகி இருக்கிறாரு, யார் மீதும் எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறது அனுபவமாகி இதை பார்த்து அவர்களும் அப்படி ஆகணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.